கண்களை மூடி ஒரு விசை நாங்கள் அவனுடைய வார்த்தையை அவருக்கு விரும்புகின்ற விதத்திலே எங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய துணையை வேண்டுவோம். வார்த்தையாகிய கடவுளே, இருந்த நாளிலே எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்து ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவை நாங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகள் வெறுமனே ஆண்டவரை எங்களுடைய வாழ்விலே பலன் தராத வார்த்தைகளாய் செயல்படுத்தலாய் இல்லாதபடி ஆண்டவரை அதை நாங்கள் உண்மையான உள்ளத்தோடு முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு இதன்படி வாழவும் ஆண்டவரை இந்த வார்த்தைகளுடைய வாழ்விலே பலன் கொடுக்கின்ற வார்த்தைகளாய் எங்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்படவும் நீர் தாமே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாங்கள் இப்பொழுது இந்த வாரம் எங்களுடைய இந்த லெந்து காலத்திலே அல்லது உபவாச நாட்களிலே அல்லது தபசு நாட்களிலே இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அல்லது இரண்டாவது வாரத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். புதன்கிழமை நாங்கள் சாம்பல் புதனிலிருந்து ஆரம்பித்த இந்த உபவாச நாட்கள் அல்லது இந்த லெந்து காலம் 40 நாள் 46 நாட்கள் வருகின்றன. இந்த 46 நாட்களிலும் 6 ஞாயிற்றுக்கிழமைகளை நாங்கள் கழித்து விடுவோம் என்றால் அல்லது அதை நாங்கள் கணக்கில் கொள்ளாமல் இருப்போம். காரணம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த ஞாயிறை, உயிர்ப்பு விழாவை நினைவு கூறுகிற நாட்கள். அது சந்தோஷமான நாள். ஆகவே அவற்றை நாங்கள் ஒரு உபவாச நாளாக கருத மாட்டோம். ஆகவே திங்கள் முதல் சனி வரை இருக்கின்ற இந்த வாரங்கள் இருக்கின்ற நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது 40 நாட்கள் எங்களுக்கு உபவாச நாட்கள். உண்மையிலே கடவுளோடு, கிறிஸ்து இயேசுவோடு, பரிசுத்த ஆவியானவரோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்னும் அதிகமாக நெருக்கமாக அர்த்தமுள்ள விதத்திலே கட்டி எழுப்பிக்கொள்ள, ஜபத்திலே உறுதியாயிருக்க, உபவாசத்திலே உறுதியாயிருக்க, தான தர்ம காரியங்களை செய்வதன் மூலம் ஆண்டவருடைய சமூகத்திலே உறுதியாக விசுவாசத்திலே இருக்க அழைக்கின்ற ஆசீர்வாதம் காண. உண்மையிலே கிறிஸ்மஸுக்கான ஆயத்தங்களை விட இந்த ஈஸ்டருக்கான ஆயத்தம் மிக மிக முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாங்கள் கொண்டாடுகின்ற 3 பெருநாட்கள் இருக்குது. எங்களுக்கு தெரியும். முதலாவது நாங்கள் சொல்லுவோம், டக்குன்னு கேட்டால் சொல்லிடுவோம், கிறிஸ்மஸ் தான் முதலாவது ஃபெஸ்டிவல் அப்படின்றால் அது பண்டிகைன்ட்டு. உண்மையிலே எங்களுக்கு முதலும் மிக முக்கியமான பண்டிகை வந்து ஈஸ்டர் பண்டிகை, உயிர்ப்பு விழா. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த விழா, அதான் முதலாவது பண்டிகை. ஆரம்ப கால திருச்சபை முதலாக கொண்டாடிய பண்டிகையும் இல்லை உயிர்ப்பு விழா தான். ஆகவே தான் நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சிறிய உயிர்ப்பு விழாவாக கொண்டாடுகின்றோம். அப்படி பார்க்கணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு உயிர்ப்பு விழா. வாரத்தின் முதல் நாள் சண்டே, மண்டே அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ மண்டே, டியூஸ்டேன்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்தின் முதல் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள். 2வது பண்டிகை வந்து கிறிஸ்து இயேசுடைய பிறப்பு விழா. அது நாங்கள் மிக முக்கியமாக கொண்டாடுவோம். நாங்கள் கொண்டாட்டி உலகமே கொண்டாடும். 3வது பண்டிகை எங்கள் மறந்து போயிடுவோம், நாங்கள் லேசில் கொண்டாடவும் மாட்டோம். பரிசுத்த ஆவியானவருடைய திருநாள், பெந்தெகோஸ்தே விழா. அதை நாங்கள் எப்போ கொண்டாடுறோம் கூட சில சபைகளுக்கு, சில ஆட்களுக்கு தெரியாது. உயிர்ப்பு விழா வந்து அல்லது ஈஸ்டர் விழாவை கொண்டாடி 50வது நாளிலே நாங்கள் பெந்தெகோஸ்தே விழாவை கொண்டாடுவோம். தெரியும், ஆண்டவர் இயேசு உயிர்த்து அவர் 40 நாட்கள் தரிசனமாகிறார். ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு இடங்களில் பலவிதமான ஆட்கள் தரிசனமான பிறகு அவர் 40 நாள் பருத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்படுறார், வானத்துக்கு ஏறி போகிறார். அதன் பிறகு மீண்டும் 10 நாட்கள் கழித்து அவர் சஞ்சரித்த நாட்கள், உயிர்த்தெழுந்து காட்சியளித்த 40 நாட்கள், பரத்துக்கு ஏறி இன்னும் 10 நாட்கள், 50வது நாள். அந்த 50ஆம் நாள் முடிகிற நேரம் பெந்தெகோஸ்தே விழாவை ஆட்கள் கொண்டாடுறாங்க, எருசலேமில் கூடி வர்றாங்க. அந்த நேரம் தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழியப்படுகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 100 அல்லது திருத்தூதர் பணி நூலை வாசிச்சோம்னு சொன்னால் அன்றைய நாள் தான் உண்மையிலே திருச்சபைக்கு தூய ஆவியானவர் வந்து இறங்கிய நாள். பெந்தெகோஸ்தே, பென்டான்னு சொன்னால் 50 அர்த்தம். அப்போ 50வது நாள் கொண்டாட்டம் பெந்தெகோஸ்தே விழாவாக இருக்குது. இந்த 3 விழாவும் மிக முக்கியமானது. ஆகவே பெந்தெகோஸ்தே விழா இல்லை, தூய ஆவியானவர் அருளப்பட்டிருக்க மாட்டார். கிறிஸ்து இயேசு உயிர்த்திருந்து அவருடைய பரமேறுதல் இடம்பெற்றிருக்காவிட்டார். ஆகவே அவருடைய இயேசுனுடைய உயிர்ப்பு மிக முக்கியமானது. எல்லாருமே உலகத்தில் பிறப்பாங்க. ஜீசஸ் பர்த்டேயும் ஒரு பிறப்பு விழா நல்லதாக கொண்டாடுறது. ஆனால் யாருமே மரித்து மீண்டும் இருக்கவில்லை. ஆகவே தான் கிறிஸ்து இயேசுடைய உயிர்ப்பு விழா மிக மிக முக்கியத்துவம். அந்த விழாவை கொண்டாடுவதற்கு எங்களை ஆயத்தம் செய்கிற நாட்கள் இந்த 40 நாட்கள் உபவாசம். இந்த 40 நாட்கள் ஆயத்தமும் உபவாசத்தோடு, ஜபத்தோடு, தியானத்தோடு ஆண்டுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து, அதே போல மற்றவருடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு தான தர்ம காரியங்களை நாங்கள் செய்து, அவருடைய பசி, அவருடைய தேவைகளை உணர்ந்து நாங்கள் இந்த காலங்களிலே களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு, வீண்வரையமான செலவுகளை தவிர்த்து விட்டு,
ஆண்டவரோடு அதிக நாட்களை செலவிடுவதற்காக நேரத்தை மிச்சமீதப்படுத்திக் கொள்கிற 40 நாட்களாக நமது உபவாச நாட்களை அல்லது தபஸ் நாட்களை காண்கிறோம். அதன்படி இன்று எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாசிப்புகளை நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு வருகின்ற தலைப்பு, தியானத்துக்காக கொடுக்கப்படுகிற தலைப்பு, கடவுள் மீது கேட்டிருக்கின்ற அசையாத அல்லது உறுதியான விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசம் அல்லது நம்பிக்கைன்னு சொல்ற நேரமே எங்களுக்கு திருமறையில அல்லது பைபிள்ல வர முதலாவது நபர் யாருன்னு சொன்னா விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம். நாங்கள் அந்த பற்றுறுதி அறிக்கைன்னு சொல்லி பாடலாக நாங்கள் பாடுவோம். விசுவாச பிரமாணத்தை நாங்கள் படிப்போம். பாட்டா இந்த ஒரு கிறிஸ்தவர் என்னென்னத்தெல்லாம் விசுவாசிக்கிறாரோ நம்புகிறாரோ ஒரு கிறிஸ்தவன் அது எல்லாவற்றையுமே நாங்கள் விசுவாச பிரமாணத்தில் நாங்கள் அழகா அதை தான் நாங்கள் ஒரு நாளும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏற்றுக்கொள்கிறோம், வாசிக்கிறோம். அதை வாசித்து நாங்கள் அறிக்கையிடுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே அதற்கு அடித்தளமாக ஆண்டவர் அழைத்த, பல ஏற்பாட்டிலே அழைத்த நபர் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் அழைக்கிறார், நீ உன்னுடைய நாட்டையும் உன்னுடைய வீடு இன்னும் அது சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காட்டுற நாட்டுக்கு போ. அவர் எந்த விதமான கேள்வியும் இல்லாம எந்த நாட்டுக்கு போகணும், நான் இங்க எப்படி வாழ போறேன், அப்படி ஒரு கேள்வியுமே இல்லை. ஆபிரகாம் சரின்னு சொல்லிட்டு அவர் அதற்கு இணங்குகின்றார். அந்த நேரத்திலிருந்து அவருடைய விசுவாசம் வெளிப்படுத்தி ஆண்டவர் சொன்ன கொடுத்த அந்த அழைப்புக்கு எந்த விதமான மாறுத்தரமும் அவர் சொல்லவில்லை, மறுப்பும் தெரிவிக்கவில்லை. உடனே அதை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு அவர் சென்று அன்றிலிருந்து அவருடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகிறது. இவ்வாறு விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகிற வேளையிலே அவருக்கு தேவையான யூதர்களுக்கு அல்லது இஸ்ரேல் மக்களுக்கு அந்த காலத்திலே அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய குழந்தை பேர் அவருடைய மனைவிக்கு இருக்கவில்லை. சாராளுக்கு பிள்ளை இல்லை. ஆகவே அவர் ரொம்ப கேள்வியோடு இருந்திருக்கலாம். என்னடா நான் இவ்வளோ ஆண்டவரை விசுவாசிக்கிறேனே, என்னை கூட்டிட்டு வாரேன்னு சொல்லி சொன்னாரு, பெரிய ஜாதியாக்கு என்ன சொன்னாரு, ஆனால் பெரிய ஜாதி ஆக்குறதுக்கு எனக்கு இன்னும் பிள்ளைகள் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல ஆண்டவர் இன்னைக்கு நாங்கள் வாசித்தபடி ஆபிரகாம் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். என்ன உடன்படிக்கை சொல்றாரு? ஆதியாகமம் அல்லது தொடக்கநூல் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வாக்கு ஆபிரகாமுக்கு வருது. சொல்றாரு, ஆபிரகாம் பயப்படாத, நான் உனக்கு ஒரு கேடயமா இருப்பேன், நான் உனக்கு ஒரு ஷீல்டா இருப்பேன், நான் உனக்கு கேடயமா இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும், என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு இதை சொல்றேன். ஆபிரகாம் சொல்றாரு, என் தலைவராகிய என் கடவுளே, எனக்கு தான் பிள்ளைகள் இல்லையே, நான் என்ன பண்றது? எனக்கு பிறகு வரவன் யாரோ ஒருத்தனா என்னுடைய இந்த சொத்து பத்துகள் இதுகளுக்கெல்லாம் உரிமை கொண்டாட போறான். ஆனால் எனக்கு தான் வம்சம் உருவாகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லையே, பிள்ளை இல்லையே சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த காலத்துல ஒரு பழக்கம், அந்த வீட்டு எஜமானுக்கு அதிகாரம் இருந்தது, சுதந்திரம் இருந்தது. தன்னுடைய சொந்த மனைவி மூலம் பிள்ளை இல்லாவிட்டாலும் தன்னுடைய வேலைக்காரிகளிலே யாராவது ஒருவர் விரும்புகிற ஒருவரோடு அவர் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு. அதே சொன்ன அந்த காலத்தில் அந்த சர்வன்ஸ் வளர்க்குற ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் வீட்டுக்கு வேலைக்கு இருக்கிறார்கள் எல்லாருமே ஒரு குடும்பமாக கணிக்கப்படுவார்கள். ஆண்டான் அடிமை என்ற பிரிவு வித்தியாசம் இல்லை. ஆகவே அந்த எஜமானுக்கு இருந்த உரிமை மூலமாக குழந்தையை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது, சுதந்திரம் இருந்தது. ஆனாலும் அது அவனுடைய சொந்த மனைவி மூலமாக உருவாகாத குழந்தையாக இருக்கும் என்றபடினாலே அது உண்மையான வம்சமாக அல்லது வாரிசாக கருதப்படாது. இப்போ அது ஆபிரகாமுக்கும் அதே நிலைமை தான். அவர் யோசிக்கிறாரு, எனக்கு தான் என்னுடைய சொந்த மனைவி மூலமா ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ஆண்டவர் சொல்ல, வெளியில வா, அதை கொஞ்சம் எண்ணி பாரு, வெளியில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன முடியுமோ உன்னால அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை நான் இந்த உலகத்துல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சொன்ன உடனே ஆபிரகாம் அதை நம்பினான். மனைவிக்கு வயசு போயிடுச்சு, தனக்கும் வயசு ஆகுது, பிள்ளை பெறக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஆனாலும் கடவுள் வெளியில கூப்பிட்டு அந்த காலத்துல ஒரு முறை கூப்பிட்டு, நான் இந்த இனம் நாடெல்லாம் விட்டுட்டு வா, உனக்கு ஒரு பெரிய ஒரு தேசத்தை கொடுப்பேன், அநேக ஜாதிக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய், இதனால பல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னதை நம்பின மாதிரியே ஆபிரகாம் இங்க வெளியில ஆபிரகாமை அழைத்து வானத்தை நாந்து பாரு, நட்சத்திரங்கள் என்ன முடியுமா, அந்த அளவுக்கு நம்முடைய ஜாதியை பெருக பண்ணுன்னு சொல்லணும்னு அவர் நம்புறாரு. 6ஆம் அதிகாரம், ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாருமே விசுவாசத்தினால்தான் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். எங்களுடைய சன்னிதானம், எங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் அது கடவுள் சன்னிதானத்துல அது ஒரு நீதியானதாக இருக்கும். வேற யாருடைய விசுவாசமோ வேற யாரும் பண்றதோ அதனால இல்லை. எங்களுடைய விசுவாசம் கடவுளுக்குள் நாங்கள் சரியான விசுவாசத்தோடு இருந்தால் அது ஆண்டவருடைய பார்வையிலே நீதியாக கருதப்படும். ஆகவேதான்
ஒரு காலத்தில் 540ஆம் ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 540 வாழ்ந்த ஒரு ரோமன் கத்தோலிக்க ஆகஸ்டினியன் மார்க் ஒரு குருவானவர் மார்ட்டின் லூதர் என்றவர் அவர் சொன்னார், விசுவாசத்தினாலே மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் ஒழிய அவன் அவன் செய்கிற நல்ல தான தர்மங்களோ இல்லாட்டி மற்ற இதுகளோ இதில் அவன் நீதிமானாக்கப்பட மாட்டான். அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஏழையோ பணக்காரனோ வயதானவனோ வாலிபனோ எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் மீது அவன் விசுவாசம் வைத்தால் அது ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஏற்புடையதற்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் அவர் லூத்தரன் சபை மார்ட்டின் லூதர் என்றவர் இந்த சபையை உருவாக்கினார். அந்த சபை அன்றிலிருந்து உருவாக்கப்பட்டது. அவர் எடுக்கிறதும் ஆபிரகாம் இந்த இடத்துல வந்து பதில்தான் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டவனோட விசுவாசம் காரணமாக இருந்துச்சு. அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் தான் மிக முக்கியமானது. நம்பிக்கை, அசையாத விசுவாச நம்பிக்கை மிக முக்கியமானது. ஆபிரகாம் இந்த நாட்டு உரிமை சொத்தாக கொடுப்பேன்னு சொல்லி சொன்ன பிறகு இதை நம்பின பிறகு அது காலப்போக்கில் அது அப்படியே நடக்குது. இதுக்கு ஒரு உடன்படிக்கை செய்யணும். ஒரு கவர்னன்ட் ஒன்று என்ன சொல்றாரு, ஆடு மாடு இதெல்லாத்தையும் கொஞ்சம் கொண்டு வா, பறவைகள் சொல்றாரு. எல்லாம் 3 கேட்கிறாரு. 3 வயதுள்ள செம்மறி ஆடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா, 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து வெட்ட சொல்றாரு. சரியா சரி பாதியா வெட்டி ஒன்றுக்கு ஒன்று முன்னுக்கு நீ பண்ணு சரியா. இந்த மெழுகுத்திரி இந்த மெழுகுத்திரி ஒன்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பாதி எல்லாம் இப்படி ஒவ்வொன்றும் நேராக ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு பாதியும் மற்ற பாதியை பார்க்குற மாதிரி எல்லாம் அப்படி பரப்பி வச்சுட்டு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி ஆபிரகாம் அதெல்லாம் செய்கிறாரு. செஞ்ச பிறகு கொஞ்ச நேரத்தில் மாலை வேளையாக அவருக்கு ஒரு தூக்க கலக்கம் வருது, அந்தியாகுது, இருட்டுது. அந்த நேரத்தில் ஒரு வெளிச்சம், தீச்சட்டி ஒன்று, ஒரு எரியிற பந்த மாதிரி ஒரு தீச்சட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று பார்த்தாங்க மலாக்கள் என்னது என்ன பார்த்துருக்காங்க, அதுலேயும் சன்ன பார்த்துருப்பாங்க என்ன பந்தம் எரிச்சுக்கலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி எரியிற தீச்சட்டி, ஒரு தீச்சட்டிக்கு அது நடுவில் இந்த மாதிரி எரியுது. அது ஒன்று இந்த ஒரு ஆபிரகாம் கடவுள் சொன்ன மாதிரி உருவாக்கின கொடுத்த பணிகளை கடந்து போகுது. அது இன்னைக்கு பைபிள் நீங்கள் பார்க்கலாம். 12ஆம் வசனத்திலிருந்து, கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது, அச்சுறுத்தும் பார்வையில் அவரை சூழ்ந்தது. ஆண்டவர் ஆபிரகாமிடம், நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உன் வழிமரபினர் வேறொரு நாட்டுக்கு பிழைக்க செல்வர். அங்கே அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக நடத்தப்படுவார்கள். அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன். அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்த நாட்டை விட்டு அவர்கள் வெளியிலே வருவார்கள். இங்கே சொல்லப்படுறது வந்து எகிப்து நாட்டில் உன்னுடைய ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க. இதனை பார்வோன் மன்னன் அவருடைய அதிகாரத்தில் நிறைய பல வருஷங்களா 400 வருஷங்களா பல சந்ததிகள் அடிமையாக இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த ஆட்கள் செல்வந்தத்தோடு ஒரு விசுவாசத்தோடு அந்த நாட்டை விட்டு வெளியேறி ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்டுக்கு வருவாங்க. ஆனால் அவர்களை விதைக்கின்ற, அவர்களை ஆளுகை செய்கின்ற எகிப்தியர்கள் மீது நான் தண்டனை தீர்ப்பு வழங்குவேன், தண்டிக்கப்படுவேன். இப்ப அது இங்கே சொல்லப்படுது, நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக மூதாடி சென்ற பின்பு நல்லடக்கம் செய்யப்பட சொல்றாரு. ஒரு சாவை பத்தியும் ஆண்டவர் சொல்லலாம் ஆபிரகாமுக்கு, நீ ரொம்ப வயசு போன பிறகு உனக்கு நல்ல ஒரு சாவு கிடைக்கும். இன்னைக்கு எங்களாக்க சரியான பயமே, ஐயோ நான் பண்ற அநியாயத்துக்கு எப்படி எனக்கு சாவு அடிப்பாரோ கடவுள் தெரியாது, எப்படி சாவு வருமோ, நம்ம தகவல் பாசம் நீ பண்ற அநியாயத்தை உனக்கு இப்படிதான் சாவு வரும், அப்படிதான் சாவு வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் வந்து சரியா சொல்ற ஆபிரகாமுக்கு உனக்கு நல்ல சாவுன்னு சொல்றாரு. நீ அமைதியான முறையில நல்ல வயசு போன நேரத்தில் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம், நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக மூதாதையருடன் சென்ற பின்பு நல்லடக்கம் செய்யப்படுவாய். 4ஆம் தலைமுறையினர் அவர் இங்கே திரும்பி வருவர், ஏனெனில் எமோரியர் என்று அது பெரிய கதை வருது. என்ன சொல்றது, அவர்கள் மீண்டும் யோசிப்பு போவார், யோசிப்பு அந்த இடத்துல பெரியவராக, அதுக்கப்புறம் அந்த ஆட்களை திரும்ப கூட்டிட்டு வருவார், இதெல்லாம் நீங்க பிடிச்சிக்கிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த என்னன்னு சொல்றது, சூரியன் மறைகிற நேரத்துல இந்த கதையெல்லாம் சொன்ன பிறகு இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமா ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அந்த தீச்சட்டியில அவருடைய பிரசன்னம் வருது. எங்களுக்கு தெரியும் பழைய பாட்டுல இந்த 440 வருஷங்களாக மக்கள் பாலைவனத்தில் அணிந்து தெரிகிற நேரம் ஆண்டோடைய பிரசனம் எப்படி இருந்துச்சா, இரவு நேரத்துல வெளிச்சம் காட்டுறதுக்கு நெருப்பு தூணாகும், பகல்ல அவங்களுக்கு அந்த சூட்ல இருந்து அவங்கள ஒரு என்ன சொல்ற நேர் கொடுக்கறதுக்கு மேகமாகவும் இருந்தது. மேகஸ்தம்பம், நெருப்பு தூணாகும், மேகஸ்தம்பம் ரெண்டுமே என்னது, ஆண்டவர் கடவுளுடைய பிரசன்னத்தை தான் உருவாக்குது. மேகம் எப்போயுமே அவருடைய பிரசன்னம், வெளிச்சம். அதனால நாங்கள் மெருகுத்தின பத்திரத்தையும் எப்பயும் எங்களுக்கு ஒரு சிம்பாலிக்கலி நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் வெளிச்சம் எங்கள் மத்தியில் இருக்கிறார், கிறிஸ்தியஸ் நான் உலகத்தின் ஒளின்னு சொல்றாரு. அது எரிகின்ற விளக்கு எப்பொழுதுமே கிறிஸ்தியஸினுடைய அல்லது நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை எங்களுக்கு காண்பிக்கும். நீங்கள் சில நேரம் சில சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இப்படி லைட் இல்லாமல் நீங்கள் கிரைஸ்ட் சர்ச்சை நாங்கள் தான் போட்டோம். ஒரு சிவப்பு விளக்கு ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. கம்பெனி இந்த உடன்படிக்கின்றது நாங்கள் இந்த கவர்னன்ட் இந்த திரு வழிபாடு இந்த நடத்துகிற நேரம்
நாங்கள் அந்த சர்வீஸ் அது சரியா இந்த ஆல்டருக்கும் ஆக்களுக்கும் இடையில அது சரியா இருந்துட்டு இருக்கும். நான் கிட்டத்தட்ட அந்த ரைட் சைட்ல ஃபிக்ஸ் பண்ணோம். அதனுடைய அது இங்கிருந்து தான் வருது. இந்த ஆபிரகாம் உடன்படிக்கை செய்கிற நேரம் அதற்கு இடையில கடவுள் கடந்து சென்றார். இந்த தீச்சட்டி எரியிற ஒரு அது உங்களோட பைபிள்ல உங்களோட என்னது இது எப்படி இருக்குதோ தெரியல, எந்த மொழிபெயர்ப்பின்படி இருக்குது. 17ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது, அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருக்க தீப்பந்தம், அதாவது புகைஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு இதுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தணல், அதாவது ஒரு விளக்கு மாதிரி ஒரு சட்டி எரியுது, அதுல ஒரு புகைஞ்சுக்கிட்டு இருக்குது, அதுல ஒரு தணல் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது அந்த ஆபிரகாம் உருவாக்கி எல்லாமே கடவுள் சொன்ன மாதிரி இருந்தது. அதான் நினைக்காலும் வந்து அதை மட்டும் வாசிக்கிறீங்களா என்று 17-18. சூரியன் அஸ்தமித்து காரலில் உண்டான போது இதோ புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும். அந்த துண்டங்கள் இது அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி இப்படி இருக்குது. இது நடுவுல அந்த எரியிற இது வந்து இப்படி கடந்து போகுது. அது என்னது? கடவுள் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். அவன் அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அவன் அது ஏற்றுக்கொண்டார். இதனாலதான் அந்த நாங்கள் அந்த ஆல்டர்லையும் ஆட்களுக்கு எங்களுக்கு மத்தியில அந்த எரியிற விளக்கை பெருநாள் போட்டு வச்சிருக்கோம். நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லா சர்ச்சஸ்லையும் அது இருக்கும். அந்த அது தான் வருது. இது என்னது? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டான், நம்பினான். அது கடவுளோட பார்வையில் நீதியாக காணப்பட்டது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கான உடன்படிக்கையை செய்து கொண்டாலும் அந்த உடன்படிக்கையை தான் அந்த துண்டங்கள் எல்லாம் வச்சு அந்த காலத்துல பழி கொடுக்கறது தானே. இப்ப நாங்க அதெல்லாம் படிக்கிறேன். இப்ப டேபிள் நாங்க வச்சிருக்கிறது வந்து நான் வச்சிருக்கிறேன். அப்பமும் இதுதான் நீங்க நாங்க உடன்படிக்கைன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு புதிய உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு ரத்தத்தையும் அப்பத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆகவே இந்த இதுக்கு இல்லாத காலங்கள்ல தான் அந்த ஆடு மாடுகள் அதுகளுடைய உடல்கள்லாம் வச்சு அது ரத்தம்லாம் இருக்கும். அது அப்படி வச்சுட்டு அதை பட்சிக்கிறது, அது பிறகு ஆக்கள் சாப்பிடுறது, அது எரிக்கிறது, பாதிய ஃபாதர் எடுத்துக்கிறது, இல்லை குருவானம் எடுத்துக்கிறது, மீதிய ஆக்களை கொடுக்கறது. இதுதான் அந்த காலத்துல உடன்படிக்கையும் பழியும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல ஆண்டவர் அதை பட்சித்தார். இது சரியா எலியா வந்து ஜெபம் பண்ணி அந்த இடத்துல மற்ற சீஷர்கள் மற்ற தீர்க்கதரிசிகள் அல்லது போலி தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கு இடையில ஜெபம் பண்றதுல ஒரு போட்டி ஒன்று வருது. அவனும் ஜெபம் பண்றாங்க, கத்துறாங்க. பெரியா சொல்றாங்க இன்னும் நல்லா பத்து உங்களோட கடவுள் தூங்குறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எலியா இருக்கிற நேரம் எலியாட ஜெபம் அவனுடைய பலியை வைக்கணும். ஆண்டவர் அதை பட்சித்தார். அக்கினி வந்து பட்சித்தது. ஆகவே பிரசன்ஸ் ஆஃப் த ஃபயர், பிரசன்ஸ் ஆஃப் எரிகின்ற விளக்கோ சக்தியோ இதன்படி பார்த்தா அந்த தீச்சக்தி வந்து ஆண்டவர் அதை கடந்து சென்றார், அதை அவர் கன்சியூம் பண்ணார், அதை அவர் ஏற்றுக்கொண்டார்ன்றதுதான் இந்த பழைய ஏற்பாட்டில் என்ற அர்த்தம். ஆகவே இந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கை உண்மையிலே ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கான உடன்படிக்கையாக இந்த இடத்துல சொல்லப்படுது. இன்னைக்கு வாசிச்ச சங்கீதத்துக்கு வந்தாலும் அதே விதமான நம்பிக்கை, கடவுள் ஆபிரகாமுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு அங்கீகரித்தாரோ ஏற்றுக்கொண்டாரோ அதே விதமாக சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதத்துல அவரும் அதே விதமான உறுதியான விசுவாசத்தை சொல்றாரு. என் அம்மா அப்பா கைவிட்டாலும் கடவுள் என்ன கைவிட மாட்டார். இந்த காலத்துல லேசில் அம்மா அப்பா மாதிரி கைவிட மாட்டாங்க. நாங்க என்ன நடந்தாலும் எதை கைவிட்டாலும் பிள்ளைகள் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், கைவிட மாட்டோம். ஆனால் அவர் சொல்றாரு 27ஆம் சங்கீதத்துல, என்னுடைய தாய் தகப்பன் என்ன கைவிட்டாலும் நான் ஒரு நாள் கைவிட மாட்டேன். அதனால அந்த அளவுக்கு எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குது, அதனால நான் கடவுளை எப்பயும் போற்றுக் கொண்டிருப்பேன் சொல்றாரு. 10ஆம் வசனம், என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் உமது வழியை எனக்கு கற்பியும், என் எதிரிகள் முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும். பகைவர்கள் எல்லாம் என்ன சுத்தி இருக்கிறாங்க, ஆபத்து இருக்குது, ஆனா எனக்கு பயம் இல்லை, நீர் என்னை நடத்துவீர். எத்தனை பேர் எங்களுக்கு எதிராக எழும்பினாலும் கடவுள் மீது நாங்கள் விசுவாசம் வைத்தோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக எங்கள் சார்பாக இருப்பார். அவர் என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார். எனக்கு எந்த விதமான இன்னைக்கு 27ஆம் சங்கீதமும் சங்கீதக்காரனுடைய தாவீது தன்னுடைய இந்த அளவு கடவுள் மீது விசுவாசம் வைத்திருந்தாங்க ஆபிரகாமை போல அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு படிச்ச பாட்டு தான் இது. உண்மையில எப்படிப்பட்ட விசுவாசத்தை வெளிப்படுத்துற பாட்டு படிக்கிறோம். என்ன சொல்ற, ஆண்டவரே என் ஒளி, அவர் தான் என்னுடைய வெளிச்சம், அவர் தான் எனக்கு எல்லாமே காட்டுவார், அவரே என் மீட்பு, அவர் தான் இந்த சல்வேஷன். நான் யாருக்கு பயப்படணும்? நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். நான் கடவுளை நம்பி இருக்கிறேன். அப்படி ஆரம்பிக்கிறவர் கடைசியில் எப்படி முடிக்கிறார்? 14ஆம் வசனத்துல, நெஞ்சமே மனசே மனிதா மனமே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், தைரியமாறு, காத்திரு, பி பேஷண்ட், காத்திரு, தைரியமாறு. இந்த காத்திருக்கிற காலத்துல விசுவாசத்தை கைவிட்டுறாங்க தான். எங்களுக்கு காத்திருக்க முடியாது. நாங்கள் இன்னைக்கு ஜெபம் பண்ணி அடுத்த நிமிஷம்
ஏதாவது வேணும்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஜெபம் பண்ணி அடுத்த நாளைக்கு வேணும்னு சொல்லுவோம். ஏன்? நாங்கள் கேட்கறது ஜெபிக்கிறது எங்களுக்கு ஏற்ற முறை. நாங்கள் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் உம்முடைய விருப்பம் எங்களுக்கு நடக்கணும், அப்படிதான் நாங்கள் மன்றாடுவோம். அதுதான் பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய சித்தம் இடம் பெறுவதாக, நீங்கள் உம்முடைய விருப்பம், கடவுளுடைய விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று. ஆகவே அது ஏன் அப்படி கடவுளுடைய விருப்பம் நடக்கிறதுக்கு காலம் எடுக்கும்னு சொன்னா, எங்களுக்கு காத்திருக்கின்ற பொறுமையான மனம் எங்களுக்கு இல்லை. இங்க சொல்றாரு, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிக்கோள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. காத்திருத்தல் மிக முக்கியமானது. ஆபிரகாம் பாருங்க எத்தனை வருஷம் காத்திருக்கணும், அவனுக்குள்ள இல்லை இடையில, ஆனாலும் அவன் ஆண்டவர்களின் விசுவாசத்தை அவன் கைவிடல. ஒரு கொடுத்த ஒரு பொருத்தனை இடம் நடக்கவே இல்லை. அதுக்கு இடையில ஆண்டவர் இன்னொரு பொருத்தனை கொடுக்குறாரு. இப்போ நாங்களாம் என்ன சொல்லுவோம், ஒரு மனுஷன் வந்து எங்களுக்கு உங்களுக்கு இந்த பணி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் ஆயிடுச்சு. திரும்ப வந்து சொல்றாரு உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு ப்ராமிஸ் பண்றாரு, நான் உங்களுக்கு இதையும் பண்ணி தருவேன் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், நீ முதல்ல பண்ண ப்ராமிஸே பண்ணல, அதுக்கு பிறகு என்ன பண்றாரு, சாதாரண நாங்கள் நினைக்கிறது, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நீ முதலாவது சொன்ன வேலையே செய்யல, இப்போ இந்த வேலையை செய்ய போறியா, அப்படிதான் நாங்கள் கேட்போம். அதே மாதிரி தான் ஞாபகம் இருக்கணும். ஆனால் அவள் அப்படி கேட்கல. உன்னை சந்ததியை பெருசாக்குவேன், அதை பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு கடவுள் சொல்றாரு, சரியா நம்புறாரு. அதுக்கு பிறகு அடுத்து இன்னொரு ப்ராமிஸை கொடுக்குறாரு, அதையும் நம்புறாரு. இடையில கேள்வி இல்லை. ஆகவே காத்திருக்கிறதோடு இன்னும் காத்திருக்கின்ற நிலைக்கு ஆபிரகாம் போறார் பண்ணியிருப்பார். தாவீதும் அதே போல காத்திருந்தவர். தன்னுடைய விசுவாசத்துல படிக்கிறது என்று சொல்றாரு, காத்திருங்கள் சொல்லிட்டு. பவுலும் இதே தான் சொல்றாரு. பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது, மக்களே நீங்க என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய லைஃப்ல இருந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை விசுவாசம் சொல்றாரு. சகோதர சகோதரிகளே, இந்த பிலிப்பியர் 3:17 ஒரு டேஷ போட்டு 4:1 சொன்னா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரை வாசிக்கணும்னு சொன்னா, சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள், நாங்கள் உங்களுக்காக காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர், அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்ததை பற்றியே, நமக்கோ விண்ணுலகமே தாய் நாடு, அங்கிருந்து நமது மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். இங்கேயும் பொறுமையோடு காத்திருக்கிறத பத்தி பவுல் பேசுறார். ஆபிரகாம் காத்திருந்தார், தாவீது காத்திருந்தான் பல காலங்கள் நேரங்களிலே. அதே போல ஆண்டவர் இயேசு திரும்ப வருவார், அதுதான் நாம் காத்திருக்கிறோம். அதனால இவர் சொல்றாரு, காத்திருங்கள். அவர் தம் ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றிக்குரிய நம் உடலின் சாய்வாக ஒரு மாற்றமும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்க வல்லவர். நாங்கள் அழிஞ்சு போகிறது உடம்பு தான், அழியாத மகிமையான சரீரமா அவர் மாற்றுவார். அதுக்கு அவர் வரணும். அது வரும்போது பேசாம பொறுமையா காத்திருங்க. மற்றாக்கள் எப்படிப்பட்ட ஆக்கள், மற்றாக்களை கவனமா இருக்குன்னு சொல்றாரு. தாவீது எதிரிகள் இருக்காரு, சூழ இருக்கான்னு சொல்றாரு. அதே போல ஆபிரகாமும் சொல்றான், எனக்கு இதெல்லாம் உரிமையாகாது, எவனோ ஒருத்தர் தான் இந்த உரிமை எடுத்துட்டு போறான். அதாவது தனக்கு சொந்தமா தன்னுடைய காரியங்கள் சொந்தமாக்கி கொள்வது இன்னொருத்தர் அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னா, பவுலுக்கு எதிராக பவுலுடைய காரியங்களை போதனைகளுக்கு எதிராக சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாமே வயிற்று பசி சாப்பாட்டுக்காக அலைகிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு, அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம். அவங்களுக்கு கடவுள் அவங்க என்ன சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கு தான் யோசிப்பாங்க. சாப்பாடு எங்கேயாவது கிடைச்சுன்னு சொன்னா அங்கதான் கடவுள் நல்லா, அது போதும், சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க தமிழ். அந்த மாதிரி அவங்கள்ட்ட கவனமாக இருப்பாரு. மானக்கேடுக்கு அவங்களுக்கு பெருமையா, மானக்கேடான விஷயங்கள் தான் அதை பத்தி அவங்க பெருமையா பேசிக்கிறது. அவங்களுக்கு ஒரு பெருமையா தான். ஏன்னா அவங்கள்ட்ட மானக்கேடை விட பெருமை அடைவதற்கு வேறு எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஆக்கள் இருக்கிறார்கள், கவனமாருங்கன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தது. மண்ணுலகை சார்ந்தது சொன்னா அழிந்து போற காரியங்களை பத்தி நினைக்கிறாங்க. அழிந்து போற காரியங்கள், நாங்களா அழியாத காரியங்களை பற்றி சிந்திக்கிறோம், பேசுறோம். அப்படிப்பட்ட ஆக்களோட முன்மாதிரியை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். பொறுமையாயிருங்கன்னு சொல்லி சொல்றார். நாங்கள் வாசித்த இன்றைக்கு கொடுக்கப்படுகிற சுவிசேஷ பகுதி லூக்கா 13 வாங்கன்னு சொன்னா, இந்த உபவாச காலத்துல மிக முக்கியமான ஒரு நகரம் எருசலேம். உங்களுக்கு தெரியும், தாவீது தான் இந்த எருசலேம் ஆலயத்தை ஒரு கேபிட்டல் சிட்டியா, தலைநகரமா கட்டுறாரு. ஆலயத்தை ரொம்ப முக்கியமா இருந்த எருசலேம் ஆலயத்தை தன்னுடைய மகன் கட்டினாலும், சாலமோன் கட்டினாலும், தாவீது தான் அந்த எருசலேமே ஒரு ஆட்சி நகரமாக மாற்றும். அவனுக்கு தான் அந்த பெருமை இருக்குது. அதே மாதிரி ஆபிரகாமுக்கு இதெல்லாமே கொடுக்கப்படும் என்று ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுது முதலாவது வாசகத்தில்.
இந்த எருசலேம் வந்து எல்லாரையுமே அழிக்கின்ற, கொல்லுகின்ற, நீதி விசாரிச்சு தண்டனை கொடுக்கின்ற ஒரு இடமாவும் இருந்துச்சு. காரணம் என்னது? அங்கதான் ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. பிலாத்து அங்கதான் இருக்கிறான். ஆண்டவர் இயேசுக்கு அங்கதான் தண்டனை தீர்ப்பு பெற்றுக் கொடுக்கப்படுகிறது எங்க ஜெருசலேம். அந்த லூக்கா 13:31 நாங்க வாசிச்சோம்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல இருக்குது ஜெருசலேமுக்காக புலம்புதல். ஆண்டவர் இயேசு ஜெருசலேமை பார்த்து கவலைப்படுறாரு, புலம்புறாரு, அழுகிறாரு, மனவேதனைப்படுறாரு. என்ன சொல்றாரு? சில பரிசேயர்கள் இருக்காங்க. இந்த இயேசு வாழ்ந்த காலத்துல இருந்த பரிசேயர்கள் 7 விதமான பரிசேயர்கள் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் எங்களுடைய சமூகத்திலையும் ஒரு வித்தியாசமான ஆட்கள் இருப்பாங்க. 7 விதமான பரிசேயர்கள். ஒரு சிலர் வந்து ஒரு குரூப் தான், 7 குரூப்ஸ் இருந்துச்சு. அந்த 7 குரூப்ல ஒரே ஒரு குரூப் மட்டும்தான் உண்மையிலேயே கடவுளுக்காக கடவுளோட காரியங்களை நினைச்சு நன்மையை நினைச்சு வாழ்ற கூட்டம். மிச்ச 6 கூட்டமும் ஒரு வித்தியாசமான கூட்டம். உதாரணமா ஒரு விதமான பரிசு பொம்பளையாக்களை எடுத்து பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்க சொல்லுவாங்க ஃபரிசீஸ் ஆஃப் ப்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரூஸ்ன்னு சொன்னா உடம்பெல்லாம் காயப்பட்டிருக்கும். என்ன காரணம் சொன்னா இப்படி போற பொம்பளையாக்களை பார்க்க மாட்டாங்க, வீட்லயும் போற இருப்பாங்க. அதனால பொம்பளையாக்களை எடுத்து பார்க்க மாட்டோம்னு சொல்லி போயிட்டு முட்டிக்கிட்டு இங்கெல்லாம் காயப்பட்டு இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க பெண்களை ரிஜெக்ட் பண்ணாங்க. அவங்க அப்படி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சில இன்னொரு விதமான பரிசீலர்கள் இருந்தாங்க. அது இன்னொரு குரூப். அவங்க ஃபரிசீஸ் ஆஃப் டுமாரோன்னு சொல்லுவாங்க. நாளை நாள் பரிசேயர்கள். ஏன்னு சொன்னா என்னத்தை சொன்னாலும் அவங்க இந்த வேத காரியங்களை பத்தி கேட்டாலும் பிறகு பார்த்துக்கிறோம், அதை அப்புறம் யோசிப்போம், அப்படி எல்லாருமே போஸ்ட்போன் பண்றாங்க. எதையுமே நேரடியாக அப்பப்ப தீர்த்து வைக்கிறத பிரச்சனைகள். பிறகு பிறகு அப்புறம் அடுத்த மாசம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி எந்த காலம் தாழ்ற அவங்க சொன்னாங்க ஃபரிசீஸ் ஆஃப் டுமாரோ. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்களுடைய நடைமுறை செய்திகளை பார்த்தோன்னா இந்த பரிசேயர்கள் அது ஒரு கூட்டம் மட்டும் இருந்துச்சு. உண்மையிலே ஆண்டவரை முழுமையா நம்பி நல்லது செய்த ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட ஒரு சிலர் வந்து சொல்றாங்க ஜீசஸ் கிட்ட, ஆண்டவரே நீங்க இங்க இருக்க வேணாம், இந்த ஜெருசலேம்ல உங்களுக்கு எதிர்ப்பு வருது, எதிரிகள் வாராங்க, உங்களுக்கு ஆபத்து, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்லி சொல்ற ஒரு நல்ல பரிசேயரும் இருக்கிறாங்க. பரிசேயர் எல்லாமே கெட்டாக்களும் இல்லை. அது நான் சொல்ல 7 குரூப் இருக்குது. இந்த 7ல ஒரு குரூப் தான் நல்ல குரூப். அப்படின்னு சொன்னா என்னது? 7 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தன் தான் உண்மையான மிச்சம் 6 பேர் மோசம். அப்ப பாருங்க, இந்த பரிசேயர் கூட்டத்தில் இயேசுக்கு எப்படிப்பட்ட எதிர்ப்பு இருந்திருக்கும்னு சொல்லிட்டு 7 பேர் சூழல் சொன்னா 6 பேருமே எதிரிகள் தான், ஒருத்தன் மட்டும் தான் உண்மையானவனா இருக்கும். சில நேரங்கள் லைஃப்லயே நாங்கள் அதை பார்ப்போம். சில நேரங்கள் 7 பேருமே மோசமான இருப்பாங்க எங்களோட அப்படி. அப்பவே நல்லது ரொம்ப கொஞ்சமானதான் உலகத்துல இருக்கும். நீங்க எங்க போய் பாருங்க, நல்லது உண்மையானது கொஞ்சம் தான் இருக்கும், மோசமானது அழிவானது நிறைய இருக்கும். பவுலும் தான் சொல்றாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் வைத்த தெய்வமான நினைக்கிறார்கள், மானக்கேடான விஷயங்களை பெருமையா பேசிக்கிறார்கள், கவனம் மறந்துக்கிறீங்க. அப்படிப்பட்டாக்களை முன்னுதாரணம் எடுக்காதீங்க, எங்களை மாதிரி இருக்கிற கொஞ்சம் பேர் முன்னுதாரணம் எடுக்கணும் அவர் கணக்கு தான் சொல்றாரு. அந்த மாதிரி இங்கேயும் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிர்ப்பு கூட. அந்த நேரத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்று இருக்கிறான். பயப்படுறான், அவனோட ஆட்சி அதிகாரத்துக்கு எதிர்ப்பு வந்துடும் சொல்லிட்டு சும்மாவே எல்லா தீர்க்கதரிசியுமே கொண்டாடாங்க தான் இயேசுலேம். அங்கே தானே கொண்டாந்து விசாரிப்பாங்க. இப்போ யாராவது எங்க எந்த ஸ்ரீலங்காவில் எங்க என்ன இங்க கொண்டு போவாங்க, கொழும்புல ஹத்திரவின் தட்டுவோம் 4 மாடி கொண்டு தான் விசாரணை நடக்கும். அந்த மாதிரி இல்லாடி அங்கதான் அந்த கடைசி தீர்ப்பு கொடுக்குற ஹைகோர்ட் நீங்க அப்பீல் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன கொடுத்துக்கணும், அங்கதான் ஒருத்தருடைய என்னது மரணமோ ஏதோ தீர்மானிக்கணும். அந்த மாதிரி ஜெருசலேம் தான் மெயின் சிட்டி. அங்கதான் ஒருத்தர் அநேகமான ஆட்கள் அழிவு. ஏன்னா கடவுளுக்காக பணி செஞ்சாக்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாமே தண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு சிலுவையில அறையப்பட்டது எல்லாமே அங்கதான். அந்த ஒரு நிலைமை தான் ஜீசஸுக்கு வரப்போகுது. ஏன்னா ஜீசஸ் கடைசி முறை ஜெருசலேமுக்கு போறாரு. சாதாரண வருஷத்துக்கு 3 முறை யூதர்கள் போயிட்டு வருவாங்க, ஒரு முறையாவது கட்டாயம் போகணும். இயேசு கடைசி முறை ஜெருசலேமுக்கு போறேன்னு தான் இந்த சம்பவம் நடக்கும். அப்பதான் ஜெருசலேம் பார்த்து அழுகிறாரு. நாங்கள் இருந்து கொழும்பு போயிட்டு வருவோம், போயிட்டு ஒரு கொழும்பை பார்த்து அழுகிற மாதிரி ஐயோ அப்படின்ட்டு ஜீசஸ் அதான் செய்யறாரு. அவர் கவலைப்படுறாரு. அதற்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஜீசஸ் நீங்க போயிருங்க, அரசனு போல கொள்ள தேடுறான் அப்படின்னு சொல்றேன். ஜீசஸ் வந்து ஐயோ அப்படியா நான் போயிடுறேன் தேங்க்யூ சொன்னது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஜீசஸ் சொல்லுது. ஜீசஸ் சொல்றாரு, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், இன்னைக்கு நான் வேலை செய்வேன், நாளைக்கும் வேலை செய்வேன், சரியா? 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரிகிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஜீசஸ் வந்து சில நேரங்களில் இயேசுநாத நல்ல சில வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ஏன் நரின்றாரு? நரின்றது ஒரு அடையாளம், ஒரு சிம்பல். பொல்லாத மனுஷன், அவன் பொல்லாத நரி அப்படின்னு நாங்கள் யாரையாவது சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா அந்த மனுஷனை பத்தி எங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் வரும்? சரியான கனியா தந்திரமான ஒரு மனுஷன்,
என்ன எப்படி என்னத்தை பண்ணுவானோ தெரியாது. அந்த மாதிரி எப்பயுமே மத்தார்கள் நல்லதை நினைக்காத ஒரு ஆள், எப்பயுமே மோசம் அழிவை கொண்டாடுறதுன்னு நினைக்கிறார்கள். ஆகவே ஏரோதுவ சொல்றாரு இயேசு, நான் இன்னைக்கு வேலை செய்வேன், நான் நாளைக்கும் வேலை செய்வேன், என்னுடைய பணி தொடரும். நீங்க இப்படி சொல்றனால அவன் எனக்கு எதிர்ப்பு என்னை கொல்ல கேட்டான்னு சொல்லிட்டு என்னுடைய ஊழியம் நிற்காது, அது கட்டாயம் நடக்கும். நான் அக்கலை சுகமாக இருக்க இருக்க போறேன். அது ஆன்மீக சுகம், சரீர சுகம், என்னுடைய ஊழியம் எப்படி நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு இன்னைக்கும் நாளைக்கு பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும். கடைசியில் என்னுடைய பணி முடியும். எனக்கு தெரியும் இங்கே தான் கொல்ல போறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதுக்கு ஆயத்தமாக தான் வந்திருக்கிறேன் ஜெருசலேமுக்கு. அது மட்டும் சாகர தருணம் வரைக்கும் நான் சுகமாக்குவேன் இல்லையா. இந்த மல்பூஸ் காதல கெச்சமணி தோட்டத்தில் காதை வெட்டுறான் சீஷன் ஒருவன், அங்கிருந்து சுகத்தை கொடுத்தாரு ஆண்டவர். கடைசியில் பிடிப்பட்டு அரெஸ்ட் பண்ற டைம்லையும் ஜீசஸ் ஒரு சுகத்தை கொடுக்குறாரு. சாகிறதுக்கு அந்த பக்கத்துல கல்வனுக்கு பரதீசு வாழ்வை பொருத்தனை பண்றாரு. தான் சாகிறதுக்கு கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்குது. அப்பையும் மனம் திரும்புற கல்வனுக்கு உனக்கு ஆன்மீக சுகம், உனக்கு உயிர்ப்பு இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நான் என்னுடைய வேலையை நான் நிப்பாட்ட போறது இல்லை, யாரும் என்னுடைய நல்ல ஊழியத்தை நிப்பாட்டையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரிக்கிட்ட போய் சொல்லுங்க. ஏன் அவன் வந்து அதிகாரத்துல இருக்கிறான், ஆனா அவன் அதிகாரத்துக்கு வேலை இல்லை. அதான் ஜீசஸ் சொல்றான். ஏரோது அதிகாரத்துல இருக்கிறான், ஆனாலும் வேலை இல்லை என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்றும் நாளையும் அதற்கடுத்து நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும், ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் ஜெருசலேமுக்கு வெளியில சாகிறதுக்கு சான்ஸே இல்லை. எல்லாரையுமே கொண்டது ஜெருசலேம் தான். ஆனா அந்த ஜெருசலேம் வந்து நல்ல தலைநகரம், தாவீது உருவாக்கின தலைநகரம், ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்த ஆலயம் இருந்த தலைநகரம். அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் உடன்படிக்கை பெற்றிருக்கிற ஆலயம் இருக்கிற எருசலேம்லேயே தான் இந்த எல்லா அநியாயமும் நடக்குது. இது எந்த அளவுக்கு அவலமான மோசமான கவலைக்குரிய விடயம்னு சொல்லிட்டு ஜீசஸ் கவலைப்படுறார். உதாரணம் நினைச்சுக்கிறோமே, கோயிலுக்குள்ள ஒரு அநியாயம் நடக்கும்னா அந்த கோயில் அதுங்களுக்கு கவலையா இருக்கும். அதே கோயிலுக்குள்ள இப்படி அநியாயம் நடக்குதா அப்படின்ட்டு. வேற இடங்கள் நடந்தாலும் பரவாயில்லையே. இப்ப போன மாதிரி என்னது, அந்த கோர்ட்ஸுக்குள்ள ஒருத்தர் சாட்சி கொண்டு ஏறினா யாரே சுட்டு கொண்டாங்க. இப்ப கோர்ட்டுக்குள்ளே சாட்சிக்குள்ளே அவனுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு ஆக்கள் கேட்டாங்க. கோர்ட்டுக்குள்ள ஒரு கொலை நடக்குதா அப்படின்னா அதே பார்லிமெண்ட் எடுத்துக்கிறோமே, அங்கதான் நல்ல விஷயங்கள்லாம் பேசணும், அங்கேயே தூஷணத்தை பேசி அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மாதிரி ஜெருசலேம் தான் ஆண்டவருடைய ஜீர் சாலைன்னு சொன்னா சமாதானத்தின் நகரம். சாலைன்னு சொன்னா சமாதானம், ஷாலம் சலாம்னு சொல்றாங்க. ஜீர்னா எருசலேம். அந்த எருசலேம்லே அமைதி இல்லாம போகுமா, அங்கேயே குழப்பமா, அங்கேயே கொலையா, அங்கே படுகொலையா, அங்கே தண்டனையா. அங்கதானே ஆண்டவருடைய இல்லம்னு சொல்லி ஆலயத்தை கட்டினா சாலமன், அங்கதானே ஆண்டவர் கொடி கொள்றான்னு சொல்லி சொன்னா, அங்கதானே உடன்படிக்கை பெட்டிலாம் இருந்துச்சு. அந்த இடத்துல இவ்வளவு மோசமானு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமுக்கு வெளியில ஒரு மனுஷன் சாகிறது வாய்ப்பே இல்லை. ஏன், அங்கதான் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. ஆகவே நானும் இங்கே தான் கொல்லப்பட போறேன். நான் எருசலேமுக்கு வெளியில சாகிறது வாய்ப்பு இல்லை. நான் இங்கிருந்து போக சொல்றீங்க, நான் இங்கிருந்து வெளியில போனாலும் என்னை அங்க கொல்ல மாட்டாங்க, இங்கதான் கொல்ல போறாங்க. அதான் ஜீசஸ் சொல்றாரு. எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரை, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே. நீ இப்படிதான் பண்ற. ஆனா நான் விருப்பப்பட்டேன், எல்லாரையும் ஒரு கோழி வந்து குஞ்சுகள் எல்லாத்தையுமே தன்னுடைய ரெக்கைக்குள்ள சேர்த்து வச்சு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி உங்க எல்லாரையும் நான் சேர்த்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க அது விரும்பல, நீங்க என்னைய ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. எல்லா கடவுள்கிட்ட எல்லா ஊழியக்காரர்களையும் நீங்க அனுப்பிட்டீங்க, கல்லடிச்சிங்க, கொலை பண்ணினீங்க, எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணீங்க, ஏத்துக்கிறவே இல்லை. இதேதான் நீங்க எனக்கும் செய்ய போறீங்க என்று சொல்லி அவர் கலங்குறார், அழுகிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் ரெக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை, அதாவது எருசலேமில் இருக்கிற மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். ஜீசஸ் ஆசைப்பட்டார், ஆனா அவருடைய ஆசை நிறைவேறும். இன்னைக்கு நாங்க ஆசைப்படுற விஷயங்கள், நாங்க ஆசைப்பட்டாலும் நாங்க எதை நாங்கள் நல்லது செய்யறோம்னு சொல்லி செய்ய விரும்புறோமோ அந்த ஆக்கள் அதுக்கு இணங்கணும், இல்லாட்டி நடக்காத விஷயம். ஜீசஸ் ஆசைப்படுறார். இப்ப எங்களுக்கும் ஆசை, இந்த ஆலயம் நல்லா கழுகி பெருகி நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்ட்டு. அதுக்கு சபையா நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சாதான் அது நடக்கும். சரி, நான் யார் எந்த ஃபாதர் வந்தாலும் இதை கட்டணும் கட்டி எழுப்பணும் இவ்வளவுதான் முயற்சி பண்ணாலுமே ஒரு கையில சொல்லுவாங்க தனியாட்டி அப்படி காண்டுவேன். அந்த மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இங்க ஒரு கை வந்தாட்டும் சாப்பிடணும். அந்த மாதிரி ஜீசஸ் சொல்றாரு, நானும் இந்த எருசலேமை அரவணைச்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க அதற்கு ஆயத்தமா இல்லை, நீங்க மனசு மாறல, நீங்க அந்த சப்போர்ட் எனக்கு தரல. நான் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்தேன், நீங்க ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இல்லை. நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க என்கிட்ட வரல. அதான் சொல்றாரு, மக்களை அரவணைத்துக்கொள் எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பம் இல்லையே அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாரு? ஜெருசலேமை பார்த்து சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு, இதோ உன் இறை இல்லம் கைவிடப்படும். அதனால நீ என்னை ஏத்துக்கிறவும் இல்லை, எனக்கு முன்ன வந்த ஆக்கள் யாரையுமே ஏத்துக்கல, அதனால
உன்னுடைய இல்லம் கைவிடப்படும், உன்னுடைய இது அழிஞ்சு போகும். ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர் என்று நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்க எல்லாருமே மோசமான ஆட்களா இருந்தாலும் கொஞ்சம் பேர், ஒரு ரெம்னன்ட், கொஞ்சம் பேர் மட்டும் ஆண்டவர் வர்ற நேரம் இதோ எங்கள் மெஸ்ஸியா வாராரு 2வது வருகையில் ஆண்டவர் வருவார். இன்னைக்கும் முஸ்லிம் மக்கள், கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இங்கே அந்த ஜெருசலேமில் ஒரு கேட்ல அது வரும், அது இப்படி வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. ஒரு சின்ன குரூப் மட்டும் தான். மற்ற எரிசல நீங்க போய் பார்த்தீங்கன்னா யூதர்கள் யாருமே ஜீசஸ் வருவார்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்கிறது இல்லை. ஒரு சிலர் மட்டும் ஆண்டவரின் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என்று சொல்லுகிறதுக்கு வரவேற்கிறது ஒரு சின்ன குரூப் மட்டும் இருக்கும். அது வரைக்கும் நீங்க என்னை காண மாட்டீங்க, நான் செத்துருவேன், நான் உங்கள்கிட்ட இருந்து இல்லாம போறேன், நான் திரும்ப வருவேன். வார நேரம், என்னுடைய 2ஆம் ஆட்சி வார நேரம், நான் என்னுடைய வருகை வருகின்ற பொழுது கொஞ்சம் பேர் மட்டும் சொல்லுவாங்களாம், ஆண்டவரின் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என்று நீங்கள் சொல்லுகிற காலம் வரும். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு எனது ஒரு கோவில் கலந்தையே சார்ந்தவங்கள வாரார். அதை நாங்கள் இப்போ கொண்டாடுவோம் குருத்தோலை ஞாயிறு. அப்போ கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க, அப்படி பாவாடெல்லாம் விரிச்சு குருத்தோலை நினைச்சிட்டு ஆண்டவரை எங்களை விடுதலை பேசி வார அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தாவீது குமாரன் சொன்னா. இந்த மாதிரி ஒரு சின்ன குரூப் தான் அவரை ஏற்றுக்கொண்டுச்சு. சாதாரணமான இன்னசென்ட்டான விசுவாசமான ஆட்கள் தான் எடுத்தாங்க. அதிகாரத்தில் விழாக்கள் மத்தாக்கள்லாம் அவர் ரிஜெக்ட் பண்ணாங்க. எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் தான் நல்லதா, உண்மையானதா, பொறுமை உள்ளதா, நம்பிக்கை இருந்தா இருக்கும். அந்த கொஞ்சத்துக்குள்ள தான் நாங்கள் உள்வாங்கப்படுறோம். அதுதான் அவருடைய சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், நீங்க உலகத்துக்கு வெளிச்சம். எல்லாருமே உப்பா இருந்தா அது எல்லாமே கக்கி போயிடும், அது எதுவுமே ஓரப்பா தான் இருக்கும். இல்லை, அது ஆகவே கொஞ்சம் தான் உப்பு வேணும். அந்த மாதிரி அந்த கொஞ்சம் உப்பு எங்க போனாலும் இருக்கும். அந்த கொஞ்சமாகத்தான் நாங்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். உபவாச காலத்துல ஆண்டோடைய பாடுகளை நான் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வாரும். இதுதான் ஆண்டவர் இயேசு கொண்ட பாடு. ஆனாலும் இந்த துன்பத்தை பார்த்து பார்த்து கண் முன்னால பார்த்து கேட்டு நீங்க போயிருங்க, உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்றது ஆண்டவர் கேட்கிறாரு, கண்ணால பாக்குறாரு, வரலாறு அவர் கண்டிருக்காரு, எல்லாத்தையும் கொண்டதுதான் கேட்கப்பட்டிருக்காரு, அவர் படிச்சிருக்காரு. அப்ப தெரிஞ்சும் ஆண்டவர் இயேசு அதை நோக்கி போறாரு. இங்கதான் அவருடைய தைரியம். ஏன்? அவர் தந்தை மீது அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருந்தார். அந்த சங்கீதம் 27 சொன்னது எல்லாமே ஆண்டவர் இயேசுனுடைய அனுபவமா எடுத்தார். இன்னைக்கு நான் எங்களுக்கு என்ன ஆபத்து நேரம் இருந்தாலும், கண் முன்னுக்கு தெரிஞ்சாலும், காதால கேட்டாலும், நாங்கள் தைரியத்தோடு நம்பிக்கையோடு முன்னேற அழைக்கப்படுகின்றோம், காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். உபவாச காலம் விசுவாசத்தை நோக்கி முன்னுக்கு போற காலம், விசுவாசத்தை உறுதியாக்கிக்கிற காலம், பொறுமையோடு காத்திருக்கிற காலம். கிறிஸ்து இயேசுடைய வருகையில கொஞ்சம் பேர் ஆண்டவரை வாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரம் சொல்ற அந்த கொஞ்சம் பேராக மாறுகின்ற ஒரு காலம். உபவாச காலத்தை நாங்கள் ஆதாயமாக்கிக் கொள்வோம். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகள் எங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்பு இல்லாமல் போற எல்லா நேரங்களிலும் நாங்கள் ஆபிரகாம் ஞாபகம் வச்சுக்கணும். கடவுள் சொன்ன பொருத்தனைகள், கேட்ட காரியங்கள் வாழ்க்கை நடக்காம காலங்காலத்தில் எல்லா நேரங்களிலும் ஆபிரகாம் ஞாபகத்தை வைத்துக் கொள்வோம். பேதுருவை தாவீதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். பவுலை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். எல்லாரும் மெஜாரிட்டி எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாமே கிடைக்குது, எனக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தை கல்வி விட்டுறாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். தமிழ சொல்லுவாங்க, பொறுத்தான் பூமி ஆழ்வான், இல்லையா? பொறுமையோட இருக்கிறார்களுக்கு தான் பூமியில ஆளுகை இருக்கும். அந்த ஆளுகை மட்டும் நாங்கள் காத்திருப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது, அழைப்பாக இருக்கிறது. விசுவாசத்தினுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் தாம் இந்த தபசு காலங்களில் எங்களுக்கு வருகின்ற எல்லா வேதனைகளையும் சோதனைகளையும் நேரெதிராக பார்க்கிறது, பாசிட்டிவா பார்க்கறதுக்கு இந்த பொறுமையான உள்ளத்தையும் விசுவாசமான உள்ளத்தையும் எங்களுக்கு தந்தருவாராக. நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, ஆபிரகாம் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்தது போல, உம்மை முழுமையாய் நம்பியது போல, தாவீது தன்னுடைய எதிரிகள் முன்பாக உம்மை முழுமையாய் விசுவாசித்தது போல, பிதாவே, பவுல் தன்னுடைய ஊழியத்திலே என எல்லா எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் மக்களை பலப்படுத்தியது போல, பிதாவை எங்களையும் நம்முடைய விசுவாசத்திலே வாழ அழைக்கிறதுக்காகவும், உமக்காக காத்திருக்க எங்களை அழைக்கிறதுக்காகவும், ஆண்டவரே, நம்முடைய ஊழியங்களிலே எதிர்ப்புகள் மத்தியிலே ஊழியங்களை செய்ய ஒரு சிறு குழுவாக எங்களை அழைத்திருக்கிறதுக்காக நன்றி செய்கிறோம். பிதாவை நீ நிச்சயமாக காத்திருக்கிறவர்கள் மத்தியில் நீர் வருவீர். உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அதிசயங்களை அற்புதங்களை காண எங்களை தமிழ் விசுவாசத்திலே பக்குவப்படுத்தும். பிதாவே, ஆபிரகாமுடைய விசுவாசம், தாவீதுடைய நம்பிக்கை, பரிசுத்த பவுலுடைய தைரியம், ஆண்டவர் கிறிஸ்து இயேசு மரணத்தை கண் முன்பாய் வைத்துக் கொண்டும் உம்மை நம்பி அதை நோக்கி எருசலேமில் இருந்தது போல
எங்களுடைய வாழ்க்கையின் கர்த்தாவை ஆபத்துக்கள், விபத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள், தெளிவற்ற நிலைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் பிதாவே நாங்கள் உம்மை நோக்கி விசுவாசத்தோடு எல்லா சவால்களுக்கும் முகம் கொடுக்க பொறுமையான உள்ளத்தை, தைரியத்தை எங்கள் கட்டளைத்தர்கள். உபவாச காலத்தை ஆசீர்வாதமாக்கி தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே.